ஹாய் 1 இயர் பேபிக்கு எப்படி ஈரல் அப்புறம் இல்லைனா மட்டன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இது எப்பயுமே எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் 6 மந்த் மேலே பேபிலேருந்து. என்னென்னா மிளகு சீரகம், மிளகு கம்மியாக சீரகம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் பேபி கொடுக்கும்போது அது காட்டாக இருக்காது. இப்போ கறி சமைக்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்தி லைட்டாக வணங்கின வாட்டி அது கூட கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக சேர்த்திக்கோங்க. அந்த ரெண்டு பச்சை வாசம் போகிற அளவு வணக்கிட்டு அது கூட சின்ன தக்காளி ஒன்று நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்தி வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்து வணக்கிக்கலாம். லைட்டாக பேனில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வணக்கிக்கோங்க. அப்போ கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா வணங்கின வாட்டி மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது லைட்டாக குக்கரில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கறி சேர்த்திடலாம். கறி போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கணும். எந்த அளவுக்குனா அந்த மசாலாலாம் தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் அந்த கறியில் நல்லா கோட்டாகி நல்லாயிருக்கும். அது கூட உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்தி வணக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா கெட்டியாக. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அது சேர்த்து சும்மா லைட்டாக வணக்கினா போதும். ஏன்னா நல்லா வறுத்து தானே ஆட்டணும். அதனால் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. கரெக்டாக சொல்லணுன்னா அந்த கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே விசிலில் விட்டுருங்க. ஈரல் சீக்கிரம் வந்துடும். ஒரு 3 விசில் மட்டும் ஃபஸ்ட்டு விட்டு பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா ஈரல் எடுத்துருங்க. கறி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் அதை எடுத்துட்டு கூட மறுபடியும் கறியை மட்டும் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.